தமிழக ஆளுநர் ரவி நீக்கம். புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. ஏற்கனவே ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருந்து வந்ததால் குடியரசுத் தலைவர் தாமாகவே முன்வந்து ஆளுநர் ரவியை நீக்கி புதிய ஆளுநரை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஒருபோதும் பஞ்சாயத்து என்பது ஓய்வதில்லை. ஆளுநரும் திமுகவிற்கு எதிரான சனாதனம் குறித்து பேசுவது, தமிழக உரையை புறக்கணிப்பது என செய்து வந்தார். அந்த வகையில் தற்பொழுது அமலாக்கத்துறை விடாது திமுகவை டாஸ்மாக் நிறுவனம் சார்ந்த பலவற்றில் சோதனை செய்து வருகிறது. அவ்வாறு செய்த சோதனையில் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. இது ரீதியாக ஆளும் திமுகவை கண்டித்து பாஜக சார்பாக அண்ணாமலை உள்ளிட்டோர் நேற்று போராட்டமும் நடத்தினார்கள். மேலும் இதில் கைது செய்யப்பட்டவர்கள் மாலை 6 மணியாகியும் விடுவிக்காத நிலையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு விடுவித்தனர். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது ரீதியாகத்தான் இப்படி அமலாக்கத்துறை வைத்து பல்வேறு சோதனைகளை செய்து வருவதாகவும் திமுக குற்றம் சாட்டி உள்ளது. இப்படி தமிழக அரசியல் சூழல் பரபரப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆளுநர் ரவி திடீரென டெல்லிக்கு சென்றார். 3 நாட்கள் தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் அவர் அமித்ஷா, கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக தகவல்களும் வெளியானது. குறிப்பாக மத்திய கல்வித்துறை மந்திரியை சந்தித்து மும்மொழி கொள்கை குறித்து விவாதிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதாம். பெரும்பாலான எதிர்ப்பை தமிழகம் போன்ற அரசுகள் இதற்கு தெரிவித்திருப்பதால் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறியுள்ளனர். மேற்கொண்டு அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்து அமித்ஷாவிடம் கலந்தாலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாம். அப்படி எடுக்கப்படும் பட்சத்தில் திமுகவுக்கு எதிரான பல உத்தரவுகள் ஆளும் திமுகவிற்கு வந்த பிறகு போடப்படும். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜி வழக்கை நீதிபதிகள் விசாரித்தனர். அன்றைய விசாரணையின் போது ஆளுநர் தரப்பில் எந்த முடிவும் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு அனுப்பிய கோப்புகள் மீது 2 வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமென ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான கோப்புகளை 2 வாரங்களுக்குள் தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து ஆளுநருக்கு தர வேண்டும். இந்த 2 வார காலத்தில் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த மசோதா மட்டுமில்லாமல் பல மசோதாக்களுக்கு இதேபோல் ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காமல் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதால் உச்சநீதிமன்றம் அவருக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கால தாமதப்படுத்தாமல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும். ஒப்புதல் தராததற்கு என்ன காரணம் என்று விளக்கமும் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த இரண்டும் ஆளுநர் செய்யாததால் தமிழகத்திற்கு ஆளுநரே தேவையில்லை என்று இந்த ஆளுநரை நீக்கிவிட்டு புதியதாக தமிழகத்திற்கு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருந்து வந்ததால் உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்ததன் எதிரொலி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தாமாகவே முன்வந்து ஆளுநர் ரவியை நீக்க முடிவெடுத்துள்ளதாகவும் புதிய ஆளுநரை தேர்வு செய்த பிறகு ஆளுநர் ரவி உறுதியாக நீக்கப்படுவார் என்ற தகவல் வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் தமிழகம் வர உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.